இந்த பாடல் உருவாகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போறவர் தான். ஏன்னா காவாவுக்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம விளையாட போற ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ரவுண்டு. தமிழே தெரியாதவங்க காதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ் பாடல்களை ப்ளே பண்ணுவோம். அவங்க அதை வந்து பாடுவாங்க. அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே? இப்போ நம்ம விளையாட போறது சிங் இன் த ரெயின். வயசான பூனையை நான் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும். ஆமா, யார் நீங்க ரெண்டு பேரு? அவங்க பாரு எவ்வளவு அழகா ஜாக்கெட் போட்டு வந்திருக்காங்க. நீ ஏன் ஜாக்கெட் போடாம வந்திருக்க? வயசாக ஒரு நிகழ்ச்சிக்கு பிளவுஸ் போட்டு வரணும் தெரியாம ஆயா ஆயாங்க ஜாக்கெட் போடாத அதெல்லாம் நீ பாக்குறதா உன் வேலையா? அப்போ நீங்க ஆயாவா? அப்போ நீங்க ஆயாவா? யோ போயா. சரி நீங்க போங்க, உங்களுக்கு மேடம் நீங்க போங்க. கம் ஹியர். இந்த தள்ளாத காலத்திலயும் தள்ளிட்டு வந்திருக்கீங்களே, யார் யா நீங்க? என்ன பேர் கேட்டா சிரிக்கிறான். யார் நீ என்று கேட்கிறாய். பார்த்தாயா சிவகாமி? நான் தான் உஜாலா தாத்தா. ஐயோ இருங்க, உஜாலா வராது, குஜாலா தாத்தா. நீ தான் குஜாலா தாத்தா. குஜாலா தாத்தா பாயமுறம் கொய்யால. குஜாலா தாத்தா என்று உங்களுக்கு ஏன் பேர் வந்தது? ஏன் வந்தது? நான் எப்பவுமே குஜாலாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆஃப் ஸ்பின்னர் மாதிரியே கையை இப்படி வைத்திருக்கிறீர்களே, எப்போ பவுலிங் போடுவீங்கன்னு கேக்குறாங்க ஐயா. என்ன ஆச்சு உங்க கைக்கு? வேண்டாம் ஐயா. சொல்லுங்க பரவாயில்ல. எதிரிகளை அடிக்கலாம் என்று நினைத்த பொழுது அவர்கள் விலகிவிட்டார்கள். சுவற்றிலே குற்றி விட்டேன். இப்ப திடீர்னு வந்து அரசர் வர்றாருன்னா அப்ப எப்படியா வணக்கம் வைப்பீங்க? அனைவருக்கும் வணக்கம் என்று வைப்பேன். ஐயா இவங்களை பார்த்தா இந்தியன் 2ல வர சுகன்யா மாதிரி இருக்காங்க ஐயா. அவர்கள் சுகன்யா அல்ல. இவர்கள் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். வாட்ஸ் யுவர் நேம்? சுபேராத். சுபேராத். நான் யார் தெரியுமா? தெரியும், குஜால் தாத்தா. ஏய் இரியா, சொல்லுங்க. உங்களுக்கு கூறுகிறேன். நான் யார் தெரியுமா? குஜால் தாத்தா. குஜால் தாத்தா. குஜால் தாத்தா தான் இந்த மகிழ்மதி அரசின் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரசன் சிவகாமி தேவியின் புருஷன். ஐயா நீங்க தானே அந்த பைனாகுலர்ல போய் பார்த்து ஆமாம் ஐயா அப்படிலாம் பண்ணுவீங்க. இங்கே எங்கோ பைனாகுலர் வைத்தான் என்று சொன்னார்கள். ஐயா இதோ பாருங்க. ஐயா இது ஏதோ வைத்து அடைத்திருக்கிறார்கள் ஐயா. குச்சியை விட்டு ஆட்டுங்கள் போயிடும். குச்சியை விட்டு ஆட்டம். இந்த மகிழ்மதி அரசினுடைய அரச சாம்ராஜ்யத்தின் எனது புதல்வன் என் மகன். சிரிக்காதீர்கள். உங்கள் பெயர்? வைஷ்ணவி. யோ வைசு 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 வைசு. இங்கெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். இது பிடிங்க. வாங்க வைசு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ வைசு 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 வைசு. உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க. நீ எங்கே பார்க்கிறாய்? உன் பார்வையே சரியில்லை. இத பார் வைசு. உன் அப்படியே உள்ள அப்படியே ரோசா செடி மாதிரி வச்சிருக்க. ஒரே பாசிதா இருக்கு. இப்ப பண்ணுவார் பாருங்க. ஐயோ இருங்கயா, மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒண்ணு அப்படியே என் உள்ள மனசுக்குள்ள அப்படியே ரோசா பூ மாதிரி வச்சு வளர்த்த பல்லா. அப்படியே போகும்போது அப்படியே எடுத்துட்டு போறப்ப அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். ஓ சாரி. என் வயசு என்னை விட்டு போகும்போது எப்படி இருந்து தெரியுமா? எப்படி? ஐயோ கிராண்ட்ஃபாதர் மாதிரி ஆயிடுவீங்க. வயசு நம்மளை விட்டு போகும்போது நம்ம கிராண்ட்ஃபாதர் மாதிரி ஆயிடுவோம். போமா. உங்க பேரு? சோபனா. சோபனா. நான் தான் உன் மாமனா. அத சொல்லு ஓப்பனா.
என் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? அதாவது இந்த வயசுலே இந்த ஆள் இப்படி ஆட்டம் போடுறான்னா குறை வயசுல என்ன பண்ணியிருப்பான்? அதற்கெல்லாம் ஒரு சீக்ரெட் இருக்கிறது. அதை இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வேர்ல்டுக்கு நம்ம வந்து காமிக்க போறோம். இவர் எப்படி இந்த வயதிலும் இவ்வளவு புஷ்டியாக குஜால்ஸாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அந்த பொருளை வந்து இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். என்னத்தான் கொடுக்க போறான்னு தெரியல. இது வைத்து பாருங்கள். கண்ணு தெரியாதல்லவா? நீங்கள் பாருங்கள். ஐயோ ஐயா ஏதோ இருக்கிறது. என்னதையா? நல்லெண்ணெயும் பலாப்பழமும். நல்லெண்ணெய் நற்பணி மன்றம் தலைவர் நா வினோத்குமார் பழைய பெருங்குளத்தூர்ல இருந்து அமைச்சிருக்காங்க ஐயா. ஒன்றும் கிடையாது. ராமருடைய சீக்ரெட் வந்து பார்த்தோன்னா நல்லெண்ணெய் எடுத்து முட்டியில தேய்ச்சிட்டு பலாப்பழத்தை சாப்பிடுவேன். அது அவங்களே கேள், அவரை கேளுங்க. ஏன் நல்லெண்ணெய் முட்டியில தேய்க்கிறீங்க? முட்டியில யாராவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க தேய்ப்பீங்க. தேய்க்கிறார் அம்மா. அதாவது பரவாயில்லம்மா, கழுத்துல என்ன தடவிட்டு கொய்யாக்காய் சாப்பிடுவாரு, எதுக்குன்னு கேளு. உண்மையிலே இந்த சைஸ்ல ஒரு பலாப்பழம் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். கொடுத்து ஐயா, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டோம் வீட்டில் போய். எண்ணெயை முட்டியில் தடவிட்டு பழம் சாப்பிடுங்க. பலாப்பழம். உன் மகனை பார்த்து வாழ்த்தி பேசு. இதுவே கத்தலை கத்தலைன்னு சத்தம். அதான் ஒன்றும் இல்லை, உன்னை கட்டையாலே சாத்தணுன்னு. இப்போ என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய மை டார்லிங், ஒன் அண்ட் ஒன்லி மை ஸ்வீட்டி. இப்போ மகனை பத்தி வாழ்த்தி பாட போறோம். ஓ, பின்னாடி இருந்து பார்க்கறது வேற மாதிரி இருக்குதியா? வாயில ஒரு சுருட்டு மட்டும் வச்சுனீங்களேன், இந்த பேய் படத்துல வர சமயக்கார கேள்வி மாதிரி இருப்பீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல்கள் வருகிறது. இந்த பாட்டை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. தாங்களின் அன்பு கிடைக்கும். தவறா கண்டுபிடிப்பவர்களுக்கு என்ன சொல்லியா? ராமர் ஆயா வந்து அந்த புனல்ல கத்துவாங்க. அது எப்ப கத்துனாங்க தெரியுமா? ராமரை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிறக்கும் போது வந்து பார்த்தவொடனே இப்படிப்பட்ட ஒரு பேரனா அப்படின்னு பார்த்தா அப்ப நகாசலை மயன்மாதி கண்டுபிடிச்சேன். என்ன பாட்டு சொல்லு? இஞ்சீடு பழகி மஞ்சள் சேவ பழகி மறக்க மனம் கூடு. அந்த பாட்டா பார்த்தலாம். மறக்குமா மாமையண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடுமா நேவா மனசாட்சியலடா அந்த ஆளுக்கு. அவங்க ரெண்டுக்கு நடத்தி அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டுமே. நாளையில இருந்து நானும் நல்லெண்ணையும் பலாப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு. தேங்க்யூ பாய். இந்த வாரம் முந்திரிக்காட்டுக்கு சென்றீர்களா? செல்லவில்லை. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நான் செல்வேன். அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு கரும்பு தோட்டத்துல ஓடுவீங்களா, அது பண்ணீங்களா? இருங்க, அது வந்து நான் ஒவ்வொரு எபிசோட்ல என்னை தரக்குறைவா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்ன சொல்லணுமோ சொல்லி தொலைஞ்சிருதோட முடிய போகுது. ராமன் கை மறந்துட்டீங்க. நன்றி நன்றி. தெரியல, பாழங்கிணறு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பச்சையா இருக்கும்ல, அதுல போய் அப்படியே மிதந்துட்டு நெத்தியில கற்பூரம் ஏத்தின்னு அப்படியே நைட்ல வந்து தியானம் பண்ணுவேன். 2 ரூபா காயின் எடுத்து அதுல வந்து பார்த்தோன்னா பூ தலை இருக்கும் இல்லையா, பூ தெரியுற மாதிரி தொப்புள்ள வச்சுக்கிட்டு கிரவுண்டை 20 தடவை சுத்து வருமா. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், எப்படி அந்த 2 ரூபா கீழே விழாம 20 சுத்த எப்படி ஓட வர்றேன்? இப்படி வச்சுட்டு ஐயா ஒரு நிமிஷம். நீ சொல் இப்படியா ஓடுறேன்? ஐயா உள்ள இழுத்து பாருமா அத. ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம் இருங்கம்மா ப்ளீஸ். ஓகே ஐயா, விஜய் டிவி ஒரு 20 ரூபா பாண்டு பத்திரம் கொடுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு கூட டிவி கூட போறேன்.
நான் இருங்க உல்லாச தாத்தா ஐ லவ் யூ ஏய், குஜாலா உல்லாச தாத்தா. தாத்தா இல்லம்மா, குஜால் தாத்தா. வராக நதிக்கரை இருக்கு இல்லையா, அங்க இவர் போய் என்ன பண்ணுவாங்க, அங்க குளிக்கக்கூடிய வயசான கேள்விகள் கூட போய் செல்ஃபி எடுப்பார். ஏரிக்கரையில ஓரமா மேயக்கூடிய அந்த ஆம குஞ்சுகளை பிடித்து பேர் வைப்பார் அதுக்கு. சரி. ஆமா குஞ்சு ஆமை குஞ்சுகளுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஒரு தடவை அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாய் ஆமை தான் படுத்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா குஞ்சுகளும் வந்து அவருடைய வயிற்றுல ஓகே. அடுத்த பாடல். ஏய், லக்னா 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 கைலா 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 தூரி தூரி கலா தூரி தூரி சொல்லுங்க. கண்ணா கண்ணா லா தூரி தூரி லா பல்லா 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 அதாவது என் பையன் பேரு பல்லா. பல்லாவை வாழ்த்து பாடுறாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா இங்க வந்துடணும். அந்த பாட்டு இந்த பாட்டா போடுங்க. டேய் டிஜே, ஒன்னால நான் முந்திரி தோப்புக்கு போறது உறுதி. ஓகே, அங்க இருந்தே ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். அவங்க எல்லாம் அவங்க வாயை பாருங்க. करना करना मस्तां पो पैसे को करना தெரியுமா? பஸ்ஸர் அமுக்குறதுக்கு பதிலா கரெக்டா கண்டுபிடிச்சாலும் கை தூக்கலாம். சரி சரி ஓகே பாடட்டும் मदन मोहन கரெக்டான பாட்டை கண்டுபிடிக்கிறவங்களும் அந்த ராமரோட மீசியை பிக்கலாம் அப்படி. ஏய், ஏயா வலிக்குமியா? करपो मस्ता को அந்த பாட்டா வேணாம் சொன்னேன். அந்த பாட்டு வேணும், கேட்கவே இல்லை. கண்ணு சரி சரி ஒரு வாட்டி பாடுங்க ஒரே ஒரு வாட்டி. சிவகாமி சிவகாமி. मस्ताना अस्ताना मंदा पारा रूप அந்த रे லைன் रे 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 நான் சொல்றேன் சொல்லு 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 சொல்லி தொலை. மஸ்காரா போட்டு மைக்கிரியே அப்படியா? ஓகே, சோபனா கரெக்டாக இருந்தால் ராமருடைய மீசை பீக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டு பாட்டை போடுங்கப்பா. ஏய்! போடு, போடு. ஓகே சோபனா, அந்த மீசையை பிச்சு எறியும். பாட்டி எப்படி இருக்கீங்க? அம்மா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவரு வீட்டு திண்ணையில ஹாயா வாயை திறந்து படுத்துருக்காருமா. வாயை திறந்துக்கிட்டா ஆமா, எண்ணெயை ஊத்தி திரிய வச்சு விளக்கேத்தி விட்டு போயிட்டானுங்கம்மா.